Hi students, இந்த வீடியோல ட்ரஸ்ட் எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் பார்க்க போறோம். முதல் கொஸ்டின் பாருங்க. 27225 இன் வர்க்க மூலத்தில் உள்ள இலக்கங்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்பர் ஆஃப் டிஜிட் இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த கிவன் நம்பர். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ 27225 அப்படின்னு இருக்கா, ஸ்கொயர் ரூட்னா பின்னாடி இருந்து இப்படி ரெண்டு நம்பருக்கா இப்படி வந்து லைன் போடணும். முதல்ல ஒரு நம்பர் வந்தா பரவாயில்ல. இந்த மாதிரி பார் எத்தனை வருதுன்னு பாருங்க. 3 வருது இல்ல. அப்போ என்னோட ஆன்சர் வந்து 3 டிஜிட் நம்பரா இருக்க தான் சான்ஸ் இருக்கு. அப்ப 3 தான் கரெக்ட். அதே மாதிரி இப்போ வந்து கியூப் ரூட்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 3 நம்பருக்கு வந்து லைன் போட்டு எழுதணும். ஸோ 3 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின்ல 12வது ஃபிபனாசி எண்ணின் வர்க்கமூலம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 12th ஃபிபனாசி நம்பரை நம்ம முதல்ல எழுதணும். ஃபிபனாசி நம்பர் எழுதுறது வந்து ரொம்ப ஈஸி. எப்படி எழுதுறதுன்னு பாருங்க. ஃபிபனாசி நம்பர் எழுதுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பரும் 1, அடுத்த நம்பரும் 1ன்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இது முன்னாடி இருக்க ரெண்டு நம்பரை ஆட் பண்ணிட்டே போகணும். இப்போ 1 + 1 என்னது 2. அப்புறம் இந்த 1 + 2 3, 2 + 3 5, 3 + 5 8, 5 + 8 13, 8 + 13 21, 13ம் 21 ஆட் பண்ணா 34, 21 34 ஆட் பண்ணும்போது 55, 34 55 ஆட் பண்ணீங்கன்னா 89, 55 89 ஆட் பண்ணும்போது 144 கிடைக்குது. இப்போ பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ இதுதான் நம்மளோட 12வது ஃபிபனாசி நம்பர். இந்த 12வது ஃபிபனாசி நம்பரோட என்ன கேட்டிருக்காங்க, வர்க்கமூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ 144ஓட ஸ்கொயர் ரூட் என்னன்னா 144 எந்த ரெண்டு நம்பரை மல்டிபிள் பண்ணா வரும், 12 12 வரும். அப்போ 12ன்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். வாட் இஸ் 25% ஆஃப் 30% ஆஃப் 600 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 25% 600இன் 30% மதிப்பில் 25% என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25%னா 25/100 எழுதிக்கணும். மல்டிபிள் பை அதில் 30%னா 30/100 அப்படின்னு எழுதிக்கணும். அவங்க கொடுத்திருந்த அமௌண்ட் வந்து 600, அதனால இன்ட்டு 600 எழுதிக்கணும். எழுதி இதை கேன்சல் பண்ணிடலாம். இந்த 2 0க்கு இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். இங்கே இருக்க ஒரு 0க்கு இங்கே இருக்க ஒரு 0வை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 10 25 5 டேபிள்ஸில் வரும். இது 5 2s are, இங்கே 5 5s are கேன்சல் ஆகிடும். 2 டேபிளில் 6 கிடைக்கும். ஸோ 2 1s are, 2 3s are 6. அப்போ ரிமைனிங் கட் ஆகாத நம்பர் நியூமரேட்டரில் மட்டும்தான் இருக்குது. 5 3 3 அப்படின்றது. ஸோ 5 9s are 45. 45ன்றது தான் உங்களோட சரியான ஆன்சர். உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. இது மார்க் பண்ணியிருக்கிறது அஃபிஷியல் ஆன்சர் கீ தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 3/7 மற்றும் 4/7க்கு இடையே உள்ள விகிதமுறை எண்களோட எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரேஷனல் நம்பர் பிட்வீன் 3/7 and 4/7 அப்படின்றது வந்து இன்ஃபைனைட். 3/7 0 சம்திங் தான். 4/7 டிவைட் பண்ணாலும் 0 சம்திங் தான். அப்போ நடுவில் எத்தனை ரேஷனல் நம்பர் எழுத முடியும்னா எவ்வளோ வேணாலும் எழுதலாம். ஏன்னா இப்படி பாயிண்ட்ஸ் வந்து எண்ட்லெஸ்ஸோ, அதே மாதிரி நடுவில் இருக்க ரேஷனல் நம்பர்ஸும் விகிதமுறை எண்களும் வந்து எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும். இதில் ஆப்ஷன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இது வந்து ஒரு மியர் அட்டெம்ப்ட். நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்த கொஸ்டின்ல கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளோட வீச், அதாவது ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வீச் அப்படின்றதோ ரேஞ்ச்னாலும் பெரிய நம்பர்ல இருந்து இருக்கிறதுலே சின்ன நம்பரை மைனஸ் பண்ண, அவ்வளவுதான். இந்த டேட்டாவை அப்படியே பாருங்க. இதுல இருக்கிறதுலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. ஸோ இருக்கிறதுலே பெரிய நம்பர் வந்து 28. ஸோ 28ல இருந்து இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் பாருங்க 15 இருக்கு. 15 தான் ஸ்மாலஸ்ட், அதை விட சின்ன நம்பர் அங்கே இல்லை. ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிடலாம். 13 கிடைக்குது. ஸோ சி ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20 மீட்டர் உயரமுள்ள ஒரு கொடி கம்பானது காலை 10 மணிக்கு 4 மீட்டர் நீளமுள்ள நிழலை ஏற்படுத்துகிறது. அதாவது 20 மீட்டர்ல இருக்க ஒரு பிளாகோட போல் வந்து அதோட ஷேடோவோட லென்த் வந்து 4 மீட்டர் அப்படின்னு கீழே விழுந்ததுன்னா, அதே நேரத்துல ஒரு கட்டிடத்தோட நிழலின் நீளம் வந்து 10.4 இருக்கு. இது வந்து ஒரு பில்டிங்கோட ஹைட் நமக்கு தெரியாது. ஆனா அதோட ஷேடோவோட லென்த் மட்டும் எவ்வளோ இருந்தது, 10.4 மீட்டர்ஸ் இருந்தது. அப்போ இந்த கட்டிடம் வந்து எவ்வளோ உயரம் இருக்கும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளே வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இது இங்கே 90 டிகிரி இருக்குது, இங்கே 90 டிகிரி இருக்குது. அதே நேரத்தில் அப்படின்னா அவங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து எப்போவுமே சேமாக தான் இருக்கும். ஏன்னா சன்னோட எலிவேஷன் ஒரே மாதிரி தான் எல்லா திங்ஸோட ஷேடோவும் விழும். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்னு சொல்லிக்கலாம். அப்போ இவங்களுடைய எல்லா சைடும் ப்ரொபோர்ஷனல். அப்போ இங்கே வந்து கொடிக்கம்பத்தோட ஹைட்டும் அதோட ஷேடோவையும் டிவைட் பண்ண வர்ற ஆன்சரும் பில்டிங்கோட ஹைட்டையும் பில்டிங்கோட ஷேடோவையும் டிவைட் பண்ண வர்ற ஆன்சருக்கு டெஃபினட்டாக சேமாக தான் இருக்கும். இப்படி எழுதிக்கணும். இங்கே இது வந்து 4 1s are 4 5s are கேன்சல் பண்ணியிருக்கலாம். டிவைடில் இருக்க 10.4 அந்த பக்கம் வந்தால் மல்டிபிள் ஆகும்.
அப்போ 5 into 10.4 அப்படின்றது அந்த பில்டிங்கோட ஹைட். இதை மல்டிபிள் பண்ணோம்னா 5 4s are 20, பேலன்ஸ் 2 52.0 கிடைக்குது. அதான் ஹைட் ஆஃப் த பில்டிங். 52 மீட்டர் அப்படின்ற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருக்கு. அடுத்து 7வது கொஸ்டின்ல 2 எண்களின் கூடுதல் வந்து 46ன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த 2 நம்பர் வந்து 46. அப்போ 2 நம்பர் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கலாம். அவங்க 2 பேரோட கூடுதல் 46. 2 பேரையும் கூட்டினா 46ன்னு எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின்ல ஓர் எண் மற்றொரு எண்ணை விட 12 அதிகம் எண்ணில் அப்படின்னா 2 பேரையும் மைனஸ் பண்ணா கிடைக்கிற வேல்யூ வந்து 12ன்னு அர்த்தம். ஒன்னு இன்னொரு விட 12 அதிகமா இருக்குன்னா அவங்க 2 பேரை மைனஸ் பண்ணா 12 கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்க 2 பேர்ல அவ்விரு எண்களில் பெரிய எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸும் ஒய்யும் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் ஒய்ல எது வந்து பெரிய நம்பர் அப்படின்னு தான் எழுதணும். அதான் கேட்டிருக்காங்க. இது வந்து எலிமினேஷன் மெத்தட்னு சொல்லுவோம்ல, அதில் சால்வ் பண்ண போறேன். இந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிடலாம். 1x 1x ஆட் பண்ணா 2x + 1y மைனஸ் 1y 0 ஆயிடும். இதை ஆட் பண்ணும்போது 58 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x is equal to மல்டிபிள் இருக்கட்டும், அவங்க போனால் டிவைட் ஆகிடும். அப்போ 58/2. x is equal to 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2 2s are 4, பேலன்ஸ் 9 29. எக்ஸோட வேல்யூ 29. ஒய்யோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சா எது பிக்குன்னு தெரியும். ஆனால் இது லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. 2 நம்பர் ஆட் பண்ணால் 46, அதில் ஒரு நம்பரே 29. அப்போ இன்னொரு நம்பர் கண்டிப்பாக சின்னதாக தான் இருக்கும். அதனால இதுன்னு எழுதிக்கலாம். சப்போஸ் எக்ஸாமில் அவ்வேறு எண்களில் பெரிய எண்ணு கேட்காம சின்ன எண்ணு கேட்டிருந்தாங்கன்னா இந்த எக்ஸை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சி தான் எழுதணும். இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து 46லேருந்து 29 மைனஸ் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான். ஸோ 17. அந்த 2வது நம்பர் வந்து 17. நம்மளுக்கு இதில் எது பிக் நம்பர் தான் கேட்டிருக்காங்க. அதனால 29 கரெக்ட் ஆப்ஷன் உங்களோட செகண்ட் ஆன்சரில் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு எண்ணை 20% அதிகரிக்கும் போது 456 கிடைக்கிறது எண்ணில் அந்த எண் எது அப்படின்னு என்னன்னு கேட்டிருக்காங்க. A number is increased by 20%, it became 456, then the number is what அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போ ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து இன்க்ரீஸ்டு பை 20%னா இந்த நம்பர் எவ்வளவோ அந்த நம்பரில் 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 20% ஆஃப் எக்ஸ் இது கூட ஆட் பண்ணுறதுனால இந்த நம்பரோட வேல்யூ 456 ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 20%னா 20/100 நம்ம எழுதிக்கலாம். இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பை 1ன்னு எழுதிக்கோங்க. ஸோ 10 × x வந்து 10x ப்ளஸ் இங்கே 1 × 2 வந்து 2x/10 ஈக்குவல் டு 456 அப்படின்றது உங்களோட ஈக்குவேஷன் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க. அப்போ இது வந்து 12x/10 ஈக்குவல் டு 456 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். மல்டிபிள் இருக்க இந்த 12/10 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா 10/12 ஆகும். அப்போ 456 × 10/12 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணிடலாம். ஸோ 12 டேபிள் இது 1 டைம், இது வந்து 38 டைம்ஸ் கிடைக்குது. அப்போ 38 × 10 வந்து 380 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இவ்வளோ பெருசாக சால்வ் பண்ணுவாமா, இது ஒரு ஜஸ்ட் 1 மார்க் கொஸ்டின் தானே. இது வந்து ஷார்ட்டாக ஒரே லைனில் கூட நம்ம சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தா இங்கே பாருங்கள். ஒரு நம்பர் வந்து 20% ஜாஸ்தி ஆகுது அப்படின்னா இப்போ அதோட ஒரிஜினல் அமௌண்ட் வந்து 100 இருந்ததுன்னா 20%, சம்திங் அவுட் ஆஃப் 100 தான் அர்த்தம். அப்போ இது 120 ஆகும்போது அப்போ 120/100 அப்படின்றது தான் அதோட ஃப்ராக்ஷன் அமௌண்ட்டு. இதோட வேல்யூ வந்து எக்ஸில் இவ்வளோ இருக்கும்போது இந்த வேல்யூ வந்து 456 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ அடிச்சிடலாம். அப்போ 12/10 ஆஃப் எக்ஸ்ன்றது இந்த ஸ்டெப்பே வந்துச்சு பாருங்க. இது எதுவுமே எழுதாமல் டேரெக்டாக எழுதிக்கலாம். அதே மாதிரி டிக்ரீஸ்னு போட்டிருந்தாங்கன்னா நம்ம 80/100 அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம். ஸோ இப்படி கூட இந்த சம சால்வ் பண்ணலாம். ஸோ 380 செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. சரிவகத்தின் பரப்பளவும் அதன் இணை பக்கங்களின் கூடுதலும் முறையே 60 cm² அண்ட் 12 cm எனில் அதோட உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ட்ரெபீசியமோட ஏரியா வந்து 60 cm², அதோட பேரலல் சைடோட அடிஷன் வந்து 12 cm இருந்ததுன்னா அதோட ஹைட்டை கண்டுபிடிங்க. உங்களோட ட்ரெபீசியமோட ஃபார்முலா இதுதான். ஏரியா = ½ × height × sum of the parallel sides அப்படின்றது. ஏரியாவுக்கு பதிலாக கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, 60 1/2 மல்டிபிள் பை ஹைட் தான் நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். a + bன்றது சம் ஆஃப் பேரலல் சைட்ஸ், அது ஆல்ரெடி கொஸ்டின்ல 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம இங்கே 12ன்னு எழுதிக்கலாம். இந்த 2வும் இந்த 12ம் வந்து கேன்சல் ஆகிடும். இது வந்து 6 டைம்ஸ். மல்டிபிள் இருக்க 6 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் என்ன ஆகிடும், டிவைட் ஆகிடும். அப்போ 60/6 is equal to hன்னு கிடைக்குது. 6ம் 16 கேன்சல் பண்ணால் 10 cm ஹைட் வேல்யூ. ஸோ அது உங்களோட தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. அடுத்த கொஸ்டின் நம்பர் 10ல பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி பாசிட்டிவ் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் த 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது ட்ரூ தான். எல்லா பாசிட்டிவ் நம்பரும் 0 விட பெருசு தான். ஸோ தமிழில் வேண்ட ஸ்டூடெண்ட் இதை ரீட் பண்ணிக்கோங்க. 0 இஸ் அ ரேஷனல் நம்பர் விச் இஸ் நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ் அப்படின்றது கரெக்டு. ஏன்னா 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடையாது, ஆனால் அது ஒரு ரேஷனல் நம்பர் தான். எவ்ரி நெகட்டிவ் நம்பர் இஸ் ஸ்மாலர் தென் த 0ன்னு கொடுத்துருக்காங்க. இது கூட ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான். எந்த நெகட்டிவ் நம்பர் பார்த்தாலும் 0 விட அது கம்மி தான்.
every number on the right of the number on the number line is lesser than the number கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இப்போ ஒரு நம்பர் லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த பக்கம் இப்படி இருக்கு 0, இது 1, இது 2. இப்போ இந்த 1ன்ற நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நம்பரோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர், இப்போ இவங்களோட ரைட் சைடில் இருக்கிற நம்பர் யாருன்னா 2 தான். 2 வந்து 1 விட கண்டிப்பாக கிரேட்டர் தான். ஆனால் இங்கே லெஸ்ஸர்னு கொடுத்துருக்காங்க. எப்பவுமே உங்கள் ரைட் ஹேண்டில் வர நம்பர் பெருசாக தான் இருக்கும், லெஃப்ட் ஹேண்டில் வர நம்பர் தான் சின்னதாக இருக்கும். ரைட் ஹேண்டில் லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க, அதனால இது ஃபால்ஸ், விச் இஸ் இன்கரெக்ட்ன்றதுனால 4th one தான் கரெக்ட் ஆப்ஷன், 4th எடுக்கணும். 11th கொஸ்டின் பார்க்கலாம். If the ratio of the cost price and the selling price of an article வந்து 5:7, அதாவது அடக்க விலையும் விற்பனை விலையோட விகிதம் வந்து கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸும் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ வந்து 5:7. எப்பவுமே இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துருந்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை வந்து நம்ம வந்து 5x அப்படின்னு எடுத்துக்கலாம், செல்லிங் ப்ரைஸை வந்து 7xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரேஷியோனால அதோட மல்டிபிள்ஸ் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ கேன்சல் பண்ணி சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது வந்து லாப சதவீதம், அதாவது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வேணும் அப்படின்னா பேசிக் ஃபார்முலா ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 அப்படின்றது. இதில் ப்ராஃபிட் அவங்க டைரெக்டாக கொடுக்காததுனால நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் அப்படின்றது என்னென்னா நம்மளோட செல்லிங் ப்ரைஸ்லேருந்து நம்மளோட காஸ்ட் ப்ரைஸை மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் நம்மளோட ப்ராஃபிட். கீழே வந்து சிபி மல்டிபிள் பை 100 எல்லாமே கொஸ்டினில் இருக்குது, சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இப்போ முதல்ல செல்லிங் ப்ரைஸ் வந்து கொஸ்டினில் 7x இருக்குது, மைனஸ் 5x டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் மறுபடியும் 5x, இங்கே மல்டிபிள் பை 100 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7xையும் 5xையும் மைனஸ் பண்ணால் 2x பை 5x மல்டிபிள் பை 100 அப்படின்னு இருக்குது. எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆகிடும், 5 1s are 5 20s are, அப்போ 2 into 20 மல்டிபிள் பண்ணும்போது 40 அப்படின்னு கிடைக்குது. அப்போ 40ன்றது தான் நம்மளோட ப்ராஃபிட் பர்சன்டேஜ், நம்மளோட 4th ஆப்ஷனில் இருக்குது பாருங்க. கொஸ்டின் நம்பர் 12ல இஃப் த ஏரியா ஆஃப் த ரெக்டாங்குலர் பெயிண்டிங் இஸ் 12x³ ஏரியாவோட வேல்யூ கொடுத்துட்டாங்க அண்ட் இட்ஸ் லென்த் வந்து 4xy³ இருந்ததுன்னா தென் லென்த் அதோட பிரெத் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. லென்த் கொடுத்துட்டாங்க, ஏரியா கொடுத்துட்டாங்க, பிரெத்தை மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டின்ல. ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிளோட பேசிக் ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத். இதுல ஏரியாவுக்கு பதிலாக தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 12x³y/4ன்னு கொடுத்துருக்காங்க. லென்த்துக்கு பதிலாக 4xy³ கொடுத்துருக்காங்க. பிரெத்து தான் நமக்கு தெரியாது, அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே மல்டிபிள் இருக்கட்டும், இந்த பக்கம் வந்தால் டிவைட் ஆகும். அப்போ 12x³ y/4, இங்கே டினாமினேட்டரில் 4xy³ இருந்திருக்கும். இதான் நம்மளோட பிரெத்தோட ஃபைனல் வேல்யூ. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 4 டேபிளில் 4 1s are, இது வந்து 3s are கேன்சல் ஆயிருக்கும். இது x⁻3, இது x⁻1ன்னு இருக்கு. பேசிக் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து x⁻aயும் கீழே x⁻bயும் இருந்ததுன்னா பவர் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். ஏன்னா இவங்க டிவிஷனில் இருக்கிறதுனால பவர் சப்ட்ராக்ட் ஆகும்னு சொல்லிடலாம். அப்போ இங்கே இந்த 3 அப்படியே வந்துடும். x⁻3யும் x⁻1ம் எடுக்கும்போது x⁻3 - 1ம் y⁻4 - 3யும் கிடைக்கும். ஏன்னா ஒய்யோட பவரில் 4ம் 3யும் இருக்கிறதுனால. அப்போ ஃபைனல் வேல்யூ 3x² y⁻1 அப்படின்றதான் நம்மளோட பியோட வேல்யூ. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கு பாருங்க. 13th கொஸ்டின்ல the number of edges, faces, vertices of a cube கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு கனசதுரத்துல எத்தனை விளிம்புகள், முகங்கள், உச்சிகள் இருக்கும் அப்படின்றது உங்களோட கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் வேர்டிசஸ் நான் எழுதுறேன். வேர்டிசஸ்னா என்ன தெரியுமா, எத்தனை இந்த டாட்ஸ் வந்து எத்தனை வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது. ஸோ இது 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 8 டாட்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ வந்து வேர்டிசஸ் வந்து 8ன்னு எழுதிடலாம். அடுத்த எட்ஜஸ் அப்படின்னா இங்க டிரா பண்ணியிருக்க லைன். ஸோ இது வந்து ஒரு லைன், இந்த இடத்துல ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கா, இது 1, கீழே இது 2 3 4, கீழே 4 இருக்கு, மேலே ஒரு 4 இருக்கும், இந்த ஸ்ட்ரெயிட்ல இந்த ஹைட் இருக்குல்ல இது ஒரு 4 இருக்கும். அப்போ 4 + 4 + 4 இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 12. ஸோ 12 எட்ஜஸ் இருக்கதா இருக்கும். ஃபேஸஸ் அப்படின்றது ஒரு பாக்ஸ், இதுக்கு 4 வால் 4 சைடு இருக்கும், டாப் 1 பாட்டம் 1, மொத்தம் 6 ஃபேஸஸ் இருக்கும். அப்போ 12 6 8ன்றது தான் கரெக்டான ஆப்ஷன். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அடுத்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எதோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. a + b = b + a அப்படின்னா இதை வந்து நம்ம கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் அடிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நம்பரை மாற்றி ஆட் பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், அதுதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. a + 0வும் 0 + aவும் ஏக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா 0ன்றது வந்து ஒரு அடிட்டிவ் ஐடென்டின்றதுனால தான் அதோட வேல்யூ மாறாமல் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து ஐடென்டி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது 0 கூட ஆட் பண்ணியிருக்கிறதுனால. a + -aவோ இல்லை -a கூட +a ஆட் பண்ணாலும் ஆன்சர் 0 ஆகிடும்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா ஏயோட அடிட்டிவ் இன்வர்ஸ் வந்து -a. ஒரே நம்பரை பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் எடுத்து ஆட் பண்ணும்போது அது 0 ஆகிடும். அப்படின்றதுக்கு பேர் வந்து இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி. 3 டேர்ம் எடுத்து அடிஷன் யூஸ் பண்ணாலும் இல்லை மல்டிப்ளிகேஷன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போ a plus b plus c-யும் a plus b plus c-யும் பார்த்தா சேமா வரும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான் உங்களோட சரியான ஆர்டர். இது ஃபர்ஸ்ட் கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. அடுத்த கொஸ்டின், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் பையா இருந்ததுன்னா அதோட ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வட்டத்தோட சுற்றளவு பைனா அதோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. வட்டத்தோட சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா வந்து 2πr. இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை பைன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போ பை இஸ் ஈக்குவல் டு 2πr அப்படின்னு கிடைச்சிருக்கு. நமக்கு தேவை இந்த ஆர் மட்டும் தான். மல்டிபிள் இருக்க இந்த 2πன்றது இந்த பக்கம் வரும்போது டிவிஷனுக்கு வரும். அப்போ பை பை 2π அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பையும் என்ன ஆயிருக்கும், கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இங்கே ரிமைனிங் இருக்கிற டேர்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 1/2 தான். 1/2 is equal to r. அப்போ அதோட ஆரம் வந்து 1/2 தான் கரெக்டான ஆப்ஷன் உங்களோட செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 4 persons finished making 10 chairs in 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா கொஸ்டின்ல வந்து மென் கொடுத்துருக்காங்க. 4 men can finish 10 chairs கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் சேர் அவங்க மேக் பண்றது வந்து 10 chairs இன் டேஸ் வந்து 12 days. ஸோ 12 daysல வந்து 10 chair 4 men கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா how many persons are needed, எவ்வளோ persons needed, அப்போ எவ்வளோ men needed to finish 15 chairs by working in 12 days. ஸோ இது பாருங்களேன், நம்பர் ஆஃப் டேஸ் சேமாக இருக்கிறதுனால நம்ம இதை யூஸே பண்ண தேவையில்லை. இதுதான் நம்மளோட கொஸ்டின். 4 பேர் சேர்ந்து 10 chairs கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 15 சேரை கம்ப்ளீட் பண்ணுறது தான் கேள்வி. ஏன்னா டைமிங் வந்து அதே டைமிங்குள்ளே தான் அவங்க முடிக்கணும். அப்போ நம்மளோட கால்குலேஷன் இங்கே தான் இருக்குது. ஏன்னா இதை நம்ம எப்படி எழுதினாலும் இது நம்மளுக்கு கேன்சல் தான் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணது ஒரே ஒரு விஷயம், இது வந்து டைரக்டா இல்லை இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனான்னு பாருங்க. இப்போ இதில் 4 பேர் சேர்ந்து 10 chairs பண்ணுறாங்க அப்படின்னா எத்தனை பேர் வேணும் 15 chair பண்ணுறதுக்கு? சேரோட கவுண்ட் ஜாஸ்தியாக இருக்குல்ல. அப்போ இங்கே ஒர்க்கிங் பண்ணுறவங்களோட கவுண்ட்டும் கண்டிப்பாக என்ன ஆகணும், ஜாஸ்தியாக தானே ஆகணும். அப்போ ரெண்டுமே அட் டைமில் ஜாஸ்தி ஆகணும்னா அதுக்கு பேர் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இப்போ இதை டைரக்ட் வேரியேஷன் இல்லை டைரக்ட் ப்ரொபோர்ஷன் சொல்லுவாங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னன்னா, எங்க வேரியபிள் இருக்குன்னு பாருங்க, அதை எழுதிக்கோங்க. ஈக்குவல் டு போட்டு வேரியபிளுக்கு பக்கத்துல இருக்க நம்பரை எழுதிட்டு, இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இருக்கிறதுனால இங்க இந்த 10/15 அப்படின்ற நம்பரை தலைகீழா எழுதிருங்க. இதே இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனா இருந்தா இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிருவோம். நம்ம 5 டேபிள்ல இது 5 2s are, இது 3s are, 2 டேபிள்ல 1s are 2s are கேன்சல் பண்ணிடலாம். 3 2s are 6. அப்ப 6 men இருந்தாங்கன்னா அந்த அவங்களால 15 chairs மேக் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. 17th கொஸ்டின்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. The area of the rectangle of length 8 cm and diagonal 17 cm னு கொடுத்திருக்காங்க. ஒரு ரெக்டாங்கிளோட லென்த் வந்து 8 cm ஆவும் அதோட டயகனல் அதாவது அதோட மூலை விட்டம் வந்து 17 ஆவும் இருக்கும்போது இதோட ஏரியாவை கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. நம்மளோட பேசிக் ஏரியா ஃபார்முலா என்ன, லென்த் இன்டு பிரெத் அப்படின்றதா. ஆக்சுவலா இங்க பிரெத் கொடுக்கவே இல்லை, நம்ம தான் ஃபைண்ட் பண்ணியிருக்கணும். இது வந்து ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெக்டாங்கிளோட எல்லா ஆங்கிளும் 90 டிகிரி இருக்கும். அப்போ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல இந்த சைடு வந்து ஹைபார்டெனஸ் சைடுன்னு சொல்லுவோம். ஹைபார்டெனஸோட ஸ்கொயர் வந்து மற்ற 2 ஸ்கொயருக்கும் ஈக்குவலாக இருக்கும். அதாவது 17 ஸ்கொயர் ஈக்குவல் டு 8 ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் நம்மளால டெஃபினட்டாக சொல்ல முடியும். இதான் நம்மளோட பித்தாகரஸோட தியரம். 17 ஸ்கொயர் பண்ணால் 289 கிடைக்கும். 8 ஸ்கொயர் பண்ணால் 64, இந்த பக்கம் கொண்டு வந்தால் -64 ஈக்குவல் டு பி ஸ்கொயர். இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 225ன்னு கிடைக்குது. இங்கே பி ஸ்கொயர் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடும். 225ன்றது வந்து 15 × 15. ஸோ ஒரு 15 வெளில எடுத்துடலாம். இப்போ பியோட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர் அப்படின்றது தான். ஸோ இங்கே பியோட வேல்யூ 15 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சாச்சு. கொஸ்டின்ல ஏரியா தான் கேட்டிருந்தாங்க. ஏரியா வந்து லென்த் இன்ட்டு பிரெத். அப்போ 8 × 15 அப்படின்னு எழுதிடலாம். இதை மல்டிபிள் பண்ணால் 120 வருது. ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ல எழுதுறதுக்காக சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடணும். அடுத்து பாருங்க, in how many years the principal of 4000 becomes 5440 at 12% per annum in simple interest அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா நமக்கு பேசிக்காக நமக்கு நல்லா தெரிஞ்ச ஃபார்முலா தனி வட்டி விகிதத்தில் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும்னா PNR/100 அப்படின்னு போட்டால் கிடைச்சிரும். Pன்றது நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட், Nன்றது நம்பர் ஆஃப் இயர், Rன்றது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் 4000 rupees பேங்க்கில் டெபாசிட் பண்ணேன், எனக்கு 5440 கிடைச்சிது அப்படின்னா இதில் எவ்வளோ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு கிடைச்சிருக்கு. அப்போ இன்ட்ரெஸ்ட்ன்றதை நம்ம எப்படி கூட கண்டுபிடிக்கலாம்னா, அவங்களுக்கு கிடைச்ச மெச்சூரிட்டி அமௌண்ட்லேருந்து அவங்க டெபாசிட் பண்ண பிஏ மைனஸ் பண்ணாலும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் தானே கிடைக்கும். இப்படி பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கம்மியாகும். ஸோ இப்படியும் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கலாம், இப்படியும் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சி ஈக்குவேட் பண்ணிடலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட் 5440, பிரின்சிபல் வந்து அவங்க பே பண்ணது 4000. ஸோ மைனஸ் பண்ணிட்டோன்னா 1440 rupees தான் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு கிடைச்சிருக்கு. இன்ட்ரெஸ்ட்டோட பேசிக் ஃபார்முலா இதுதான். இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக அவங்களுக்கு கிடைச்ச 1440 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்.
PNR by 100ல P வேல்யூ வந்து 4000 அதான் அவங்க அங்க ஃபர்ஸ்ட் டெபாசிட் பண்ணது. நம்பர் ஆஃப் இயர் நமக்கு கொடுக்கல கொஸ்டின்ல. R வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 இங்க டிவைடட் பை 100ன்னு எழுதிக்கலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆயிடும். நமக்கு தேவை என்னோட வேல்யூ மட்டும் தானே. அப்போ என்ன மட்டும் வச்சுட்டு அதை 2 டேர்ம்ஸையும் அங்கே அமைச்சிருங்க. 1440 பை மேலே மல்டிபிள் இருக்க 12 இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வரும். மேலே மல்டிபிள் இருக்க 40யும் இங்கே வந்ததுன்னா டிவிஷனுக்கு வரும். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் ஆகிடும். 12 டேபிளில் 12 1s are 12 12s are 144. 4 டேபிளில் 4 1s are 3s areன்னு எழுதிடலாம். அப்போ என்னோட வேல்யூ வந்து 3s. 3sல தான் இந்த அமௌண்ட் இவ்வளோ ஆயிருக்கும். அப்போ 3ன்ற செகண்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. டேஷ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் சர்வ்ஸ் as a சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு மையமாக திகழ்வது இதுல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ராய்டு தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவோம். புவியீர்ப்பு மையம் அப்படின்றது நடுக்கோட்டு மையம். இது உங்களோட டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்து ஒரு ரைட் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆங்கிள் கொடுத்துட்டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் LMN கேட்டிருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட பேசிக் ஃபார்முலா வந்து ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட பேஸ் யாரு ஹைட் யாருன்னு கேட்டிங்கன்னா பேஸ் வந்து LM அப்படின்னா இதோட ஹைட் வந்து LN. ஹைப்பர்டெனஸ் சைடு வந்து பேஸாகவும் ஹைட்டாகவும் நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ இதில் இந்த சைடு இதோட ஹைட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா பித்தாகரஸ் அப்ளை பண்ணி இதோட ஹைப்பர்டெனஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு சைட் ஸ்கொயர் ப்ளஸ் சைட் ஸ்கொயர் அப்படின்னு நம்ம முதல்ல எழுதிக்கலாம். 13 ஸ்கொயர் பண்ணால் 169, 5 ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 25 வரும். இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் -25 ஈக்குவல் டு h ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்க முடியும். இதை மைனஸ் பண்ணிடலாம். மைனஸ் பண்ணால் 144 கிடைக்குது. இங்கே இருக்கிற ஸ்கொயர் இங்கே வந்து ரூட் ஆகிடும். 12 12s are 144 நமக்கு தெரியும். அப்போ 12 தான் நம்மளோட ஹைட். அப்போ இந்த ஹைட் வந்து 12 நம்மளோடது. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளோட பேசிக் ஃபார்முலா ½ இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு எழுதிக்கோங்க. ½ இன்ட்டு பேஸ் வந்து கொஸ்டின்ல 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஹைட் வந்து நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். 2 டேபிளில் 12 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5 6 are 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களோட தேர்ட் ஆப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதான் நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்து பாருங்க 21ல if y is equal to 0 then the point x, 0 is what அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ y is equal to 0 அப்படின்னா அது ஆக்சுவலாக x axis தான் குறிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஆக்சிஸ் எடுத்திருக்கோம். இது நம்மளோட x axis, இது நம்மளோட y axis. x, 0 அப்படின்ற பாயிண்ட் இந்த ஆக்சிஸ்ல எங்கேயாவது இருந்திருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் வந்து x, 0 ஏதாவது ஒரு நம்பர் 0னால அது x axisல தான் பிளாட் ஆகும். x axisோட ஈக்குவேஷனை வந்து y is equal to 0 நம்ம சொல்லுவோம். ஆன் தி x axisன்றது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாருங்க the polygon which has 4 equal sides what அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 சைடும் ஈக்குவலா இருக்கணும். 4 சைடும் ஈக்குவலா இருக்கிற ஷேப்புக்கு பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதை ஸ்கொயர்னும் ராம்பஸ்னும் சொல்லலாம். இப்போ இதுல வந்து ஸ்கொயர்ன்ற ஆப்ஷன் இல்லை, ராம்பஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கு. அதனால அதுதான் செலக்ட் பண்ணியிருக்கலாம் நம்ம. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 16y⁵ - 8y² டிவைடட் பை 4yன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக உங்களோட கொஸ்டின் 16y⁵ - 8y² டிவைடட் பை 4y டிவைடட் பை 4yன்னு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு தனியாக ஒரு தடவை 4y போடணும், இவங்களுக்கு தனியாக ஒரு தடவை 4yயால் டிவைட் பண்ணணும். இது ஜஸ்ட் கேன்சல் பண்ணாலே போதும். இதை கேன்சல் பண்ணால் 4 கிடச்சிருக்கும். y⁵யும் y⁴ இது வந்து சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு 4y⁴ இந்த டேர்ம். இது 4 1s are 4 2s areன்னு கேன்சல் ஆகிடும். அப்போ 2 இது 2 இது 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டா y தான். அப்போ 4y⁴ - 2y உங்களோட செகண்ட் ஆப்ஷனே கரெக்டாக இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ்க்கு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணாமல் டேரெக்டாக ஃபார்முலா தெரிஞ்சால் ரொம்ப சிம்பிள். இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் SI அண்ட் CIக்கான ரெண்டு அமௌண்ட்டையும் கண்டுபிடிச்சு மைனஸ் பண்ணால் இந்த வேல்யூ தான் கிடைக்கும். P × R/100 the whole square. கொஸ்டின்ல பிரின்சிபல் வந்து 5000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 5000. ஸோ P வேல்யூ இங்கே 5000 இருக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் R, அது வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 8/100 இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த 8/100 2 தடவை எழுதிக்கோங்க. எழுதிட்டு கேன்சல் பண்ணலாம். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிக்க முடியும். இங்கே ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். 5 இருக்கு. 5 1s are 5 2s are 10. 2 டேபிளில் 8 வந்து 4 டைம்ஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ கீழே எந்த டேர்மே இல்லை, மேலே 8ம் 4ம் மட்டும் தான் இருக்கு. 8 4s are 32. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. டேஷ் இஸ் a Pythagorean tripletன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை வந்து எப்படி செக் பண்ணோம் அப்படின்னா இந்த நம்பர்ஸை ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 12 ஸ்கொயர்டை வந்து நான் ஸ்கொயர் பண்ணிக்கிட்டேன்னா 144 கிடைக்குது. 16 ஸ்கொயர் பண்ணிக்கிட்டோம்னா 256. 16 16 சார் 21 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 441 கிடைச்சிருக்கு. இதில் இருக்கிறதுல பிக் நம்பரை விட்டுட்டு மற்ற 2 நம்பரையும் ஆட் பண்ணி பார்த்தா இந்த ஆன்சர் வரணும். வந்தால் அது Pythagorean triplet. ஆக்சுவலாக இங்கே வரல. அப்போ இது வந்து Pythagorean triplet கிடையாது. செகண்ட் ஆப்ஷனில் 6 ஸ்கொயர் பண்ணிக்கலாம், 36 கிடைக்குது. 8 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 64 கிடைக்குது.
10 ஸ்கொயர் பண்ணும்போது 10 10s ஆர் 100 கிடைச்சிருக்கு. இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணும்போது 100 கரெக்டா இருக்கு பாருங்க. அப்ப 6 ஸ்கொயரையும் 8 ஸ்கொயரையும் ஆட் பண்ணும்போது 10 ஸ்கொயர் கிடைக்கிறதுனால இவங்க பித்தகரன் ட்ரிப்ளெட். இவங்க வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட சைட்ஸா இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதனால நம்மளோட செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட். ட்ரஸ்ட் எக்ஸாம்க்கு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதோட கான்செப்ட் இருக்கு. இதுக்கு ப்ரீவியஸ் இயர் நடந்த எல்லா எக்ஸாம்ஸோட கொஸ்டின் பேப்பரோட சொல்யூஷனும் டீடைல்டா இருக்கு. மேக்ஸ் மட்டும் இல்லாம சயின்ஸ் சோஷியலோட வீடியோஸ் கூட அவைலபிளா இருக்கு. பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த எக்ஸாம் பாஸ் பண்றது ரொம்ப ஈஸி. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.